வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடு கட்ட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. என்ன வீடு எப்படி இருக்குது? என்னங்க எப்படி ஹேங் ஆகுது? என்னது ராசா? ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். ஹாய் காய்ஸ், வந்துட்டேன். இது என்ன வீடு? ரொம்ப காமெடியாக இருக்குது. என்ன ஆச்சு? வீடுன்னு இப்படி இருக்கு. வாங்க திரும்பி நம்ம இது ஒரு வாட்டி செக் பண்ணி நம்ம எனக்கு இது ஹேங் ஆகுறேன். உங்களுக்கு அப்படிலாம் தெரியுதா? சரி அது விடுங்க. அங்கே பார்த்தீங்களா ஒரு வீடு தெரியுது. அந்த வீடு இருக்குல்ல, அது யார் கட்டினாங்களோ நம்ம முடியல. அங்கே இது என்ன கோகுங்க? யாரும் சோழ யாரும் அடிச்சிடாதீங்க, நாளை போட்டுருக்கேன். வாங்க நம்ம இன்னைக்கு இதுவே அப்பா வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நான் இவ்வளோ சீக்கிரம் போவோம். வாங்க வாங்க போவோம். வீட்டிலேருந்து இங்கே போகிறேன். இல்லைஜே எங்கே போகிறேன்? அடைச்சி இங்கே போகிறேன். போனீங்க இன்னொருத்த ஓடிட்டே இருக்கான். ஏய் ஸ்பைடர் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அப்படியே நான் அடிக்க வருது. ஜாம்பிஸாக வராங்க. இவங்க சாமி இறக்கி விடலாம். எடுத்து விடலாமா? வாங்க எடுத்து விடலாம். சார் வந்த வேலை பாரு நீங்கள் கேட்பீங்க. வந்த வேலை பார்க்கலாம். என்ன வேலை நீங்கள் கேட்பீங்க? அதான் இன்றைக்கி ஒரு பில்டு பண்ண போகிறோம். எப்போ பார்த்தா பில்டே பண்ணிகிட்டு இருக்கே, வேறு எதுவும் வீட்டு போடு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு இதே பிடிச்சிருக்கு. அதனால தான் டெஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். இந்த இது என்னதான் இங்கே எனக்கே தெரியலங்க. நானே இப்போ புதுசாக வரேன். இந்த இதுக்கு இது ஒன்று ஹேங் ஆகிட்டே இருக்குது. எனக்கு போட்டுருவான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதில் நான் மட்டும் விளாண்டுருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். சரி வாங்க பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம இது வுட்டு வேணும். வுட்டு இது ஒன்று. அப்புறமா இதுக்குள்ளே போய் செஸ்ட்டு, முக்கியமாக செஸ்ட்டு இது. அப்புறமா ஒரு முக்கியமானது இது ரொம்ப தேவை. அப்புறமா இது என்ன, எந்த வேலை முடிப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. இதுங்க எல்லாத்தையும் எடுத்துப்போம். அப்புறமா இதுக்கு போய் இது எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வாட்டர் பக்கெட் எங்கே இருக்க? என்ன இப்படி ஹேங்காக இருங்க? என்னென்ன இதில் ஹேங் ஆகிட்டே இருக்கு. ஹேங்குக்கு ஒரு வழி இருக்கான்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. வாட்டர் பக்கெட்டை வந்துட்டான். அவங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா என்னையாச்சு? என்னமோ நடந்து போன மாதிரி தெரியுது. அடா ஆசைக்குட்டியே, ஏன் இப்போது ஒன்று மவுண்ட் பண்ணுறேன். கடா சரி நம்ம வீட்டை கட்டுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பிடிச்சிடுவோம். ஸ்கொயர் பிடிச்சி இருக்க ஒரு வேலையா? ஒரு வேலைங்க. அப்போ கரெக்ட். ஐயா இப்போ பண்ணேன். இங்கே வரும் அடைச்சி
பண்ணிவிட்டு இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும். ஹாய் கைஸ், இப்படி பண்ணிக்கோங்க. இதோ இனிமேல் பண்ணிக்கோங்க. நான் பாஸ் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம இனிமேல் பண்ணிவிட்டு லாக்கானும் நம்ம இதுவை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இவ்வளோ வரைக்கும் தான் நம்ம பண்ணணும். இவ்வளோ ஹைட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ அது எப்படி நீங்கள் ஜூம் பண்ணீங்க எனக்கு தெரியல. ஜூம் பண்ணி காமிங்க எப்படின்னு. அதுக்குள்ளே எடுத்தாயிடுச்சா? இருங்க, மார்னிங் ஆக்கிட்டு வரேன். பாடா மார்னிங் ஆயிடுச்சு. என்ன மார்னிங் அங்கே இல்லை? ஐயா என்னமோ அனுப்புக்கிறேன் நான். மார்னிங் ஆக்கியாச்சு. மார்னிங் ஆக்கியாச்சு. இது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக்குங்க. ஐயா குதிச்சு தான் பண்ணலையே. நம்ம ஃபுல்லாக இது கவர் பண்ணணும். இது ஃபுல்லாக லைனாக கவர் பண்ணி லைனாக கவர் பண்ணணும். உடச்சிருங்க, கவர் பண்ணிடுங்க. ஐ கைஸ், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அது போக இது பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி பண்ணிட்டேன். இதோ இது வரைக்கும் பண்ணி வந்துட்டேன். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ஹைட்டாக நான் ஏறுக்காக இருக்கேன். அப்புறமா எனக்கு ஃபுல் ஆக்கிடுங்க. செகண்ட் ஃபுல்லாக கட்ட போடுறதில்ல, சாரி எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன். இதுவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோராக வேணாம், கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கட்டும். இதுவே நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக ஐயே ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம மேலே மாதிரி ஏறிக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி போய் ஏறிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே இப்படி 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 கொண்டு வந்து வாங்க. இது ஃபுல்லாக கவர் பண்ணணும். இது என்ன இல்லை ஜே, நீ அப்புறம் உள்ளே வந்து நீ என்ன கொடுப்ப? நீ ரொம்ப கஞ்ச பயன்லாம் இருக்க மாட்டேன். இப்படி இருக்க. ஒரே நிமிஷம், சாரி திடீர்னு கால் வந்துச்சு. சரி அப்புறம் வாங்க, சாரி டிஸ்டர்பாக இருந்தது, மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஆட ஒன்று இப்படி வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே ஃபுல் ரூஃப் க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் க்ளோஸ் பண்ணிட்டுருக்கேன். பொறுமையாக க்ளோஸ் பண்ணுங்கள். அப்புறம் கண்டையாக இங்கே போய் போடுறீங்க. ஏதோ என்ன மாதிரி போடுறீங்களா? ஆட இருக்குது. ஓ இதுதானே, இதுக்கு வருக்காது. நான் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆட ஜஸ்ட் மேலே ஏறிக்கோங்க. இன்னும் ஏற முடியாது. வேறு இருக்கட்டும். இங்கே மட்டும் ஓப்பன் பண்ணி இடம். அப்புறமா இதுலேருந்து அப்படி இது எதுவும் ஒன்று அடிச்சிட்டேன். அப்படி ஆக்கி விட்டுருக்கேன். சரி ஒன்றும் ஆகாது, நம்ம கட்டுவோம். ஆனால் இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. நான் எனக்கே எப்படி ஆக போட தெரியல. இனிமேல் இங்கே ஃபார்மிங் வேறு போடணும். இந்த வில்லேஜ் ஆக வேறு இவனை என்ன பண்ண போகிறான் பாருங்கள். என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். அப்புறமா என் கூட வரான். போயிட்டானே சந்தோஷம். சரி நம்ம
இங்கே ஃபுல்லாக ஸ்கொயர் ரொம்ப தூரம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன். தூணி எப்படா வளரும். ஃபஸ்ட்டு உடக்கிட்டுவோம். நல்லா இல்லை. ஃபுல்லாக இது ஃபார்மிங்காக இல்லை, நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே கண்டுபிடிக்கிறேன். அவ்வளோ ஈஸியாக முடிக்க போகிறோம். இது ஸோ 1 2 3 வரைக்கும் உடச்சிடுங்க. 3 வரைக்கும் உடச்சிட்டுருங்க. இனிமேல் ஆக்கிக்கோங்க. என்னடா பயந்து போயிட்டுங்க. பாருங்க எப்படி உள்ள வந்துருக்கோம். இப்போ என்னமோ சொல்லுவாங்களே, எனக்கு தெரியல கிளியரா. நான் கிரியேட்டிவில் இருக்கனால அடிக்க முடிஞ்சுது, இல்லைன்னா பிச்சா போட்டிருப்போம். ஆனால் கிரியேட்டிவ் இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்தமாரி வெட்டிக்கோங்க. ஃபுல்லாக இந்தமாரி இருக்கணும். இப்போ மில்க்கு இது அப்புறமா ஐயா பரவாயில்ல இருக்கட்டும்ங்க. இந்தமாரி பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல்லாக இந்தமாதிரி பண்ணுங்க. இது ஒன்று சரியாக வர மாட்டேங்குதுங்க. சரியாக வந்துருந்தா இது ஒன்று தலையில் விழுகுது. இதான் எனக்கு டென்ஷனுங்க. டென்ஷன் கொடுத்த மாட்டினா நான் முடிச்சுட்டு கொண்டு வந்துட்டா. இது ஃபுல்லாக கீழே கவர் பண்ணிடுங்க. இன்னும் பண்ணிக்கோங்க. சாரி, ஒரு சவுண்டு வருது. சாரி, சவுண்டு வந்துட்டே இருக்கு எனக்கு. இன்னும் வேறு ஒரே சின்ன ப்ளூ கலர் ஆச்சு. நீங்கள் பார்ப்பீங்க, தண்ணி கூட இருக்கேன். ஸ்பைடர் போட டேய், டென்ஷன் ஆக்குறீங்கடா. டேய் இப்போ பாடுறா, ஸ்குவாடை எடுத்து வரும்டா. எனக்கு டென்ஷனில் இவங்க ஒன்று நான் ஏன்டா இல்லை சொல்லிட்டாங்க. இதான் சுட்டாகும். பார்க்கலாமாடா. இது ஒன்று எங்கெங்கேயும் விட்டுறேன். நெட்ரேட் ஸ்குவாட்ரா வீட்டுக்குரிய ஒரே அடி சத்துருவான். ஒன்றும் நல்லா விளையாடு. அப்புறம் நெட்ரேட் ஸ்குவாடே வேணும். சாதாரண குட்டு ஸ்கூல். என்ன அடிக்க வரீங்களா? நான் அடிச்சனே தாங்க மாட்டேன். நாலு தூங்க மாட்டேன். அடிச்சது பாருங்க, ஒரே அடியில் சாகுறான். நான் தண்ணிக்குள்ளே இருக்கேன். வாங்க வாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிய போகுது. இப்போ நம்ம ஃபார்மிங்கும் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல, இது நம்மளுக்கு வேணும். இது எடுத்துக்கோங்க. இது நல்லா இருக்கும். இது ஃபார்மிங் நான் யூஸ் ஆகிறதுக்கு சொல்கிறேன். இப்போதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகலை. இப்போ நம்ம உள்ள டெக்கரேட்டுக்காக நம்ம இந்த இல்லை இது இல்லையா? அப்போ எது அது? பெட்டில் கிடைக்கணும். பெட்டில் இது ஃபயர். அப்புறம் வேறு என்ன வேணும்? நம்ம என்னது நம்ம கேட்குற மாதிரி அது இல்லையே. நானே இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். இதுதாங்க. இது இது என்ன சவுண்டு? இவன் இருங்க, இது
இது அடிக்கிருக்கு, இவனை அடிக்கிருக்கு. இப்படி ஜஸ்ட்டே வேணாம், இதுவும் வேணாம். நான் போடலாமா? நிறைய டேக்ஸ் வச்சுக்கோங்க. ஆக்ஸ் அதை வச்சு பிரிச்சிருக்கலாம். வாடா வரண்டா இதா இவன் அடிக்கிறதுக்கு இது மட்டும் போதும். அடிக்கலாம், 2 அடி. அப்புறமா இன்னொன்று எடுக்கணும். அதான் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது ஸ்பாஞ்ச் எடுத்து என்ன பண்ணணுன்னு இங்கே வச்சோன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், தண்ணியே இல்லை இப்போ. ஐய இருக்கு. சரி பரவாயில்லைங்க, நம்ம ஃபுல்லாக போய் டெக்கரேட்டுக்காக நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறமா நம்ம பண்ணி ஓட்டாக்கிட்டு இனிமேல் போட்டுருங்க. இனிமேல் ஓட்டவாக்கி இப்படி போட்டு ஐயே உள்ளே போயிட்டேனே. இப்படி உள்ளே போட்டுறேன். இப்படி போட்டுருங்க, இப்படி போட்டுருங்க. வேஸ்ட் இனிமேல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிகிட்டே இருங்க. அப்புறமா தண்ணிக்குள்ளே இருக்கனா நம்ம ஸ்லோவாக போக முடியுது. அப்பா இதுக்குள்ளே வந்து வேறு ஒன்று காணலாம் பண்ணணுமா? இல்லை அது பார்க்குறோம். நம்ம கீப்பர் இருக்கோம். கீப்பர் ஒன்று நான் இது வச்சு 2 பேர் ரொம்ப போவாது. இதில் இன்னும் வில்லேஜ் 2 பேர் ஒரே மாதிரி போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு அவங்களுக்கு பஞ்சாயா என்னமோ பாட்டுக்கு போனாங்க. என்ன பாட்டுக்கு போனாங்க தெரியல. என்ன அப்படி பார்க்குறீங்க என்ன வீட்டை? என்ன 2 பேரும் என்ன வீட்டை குருன்னு பார்க்குறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? குருன்னு பார்க்குறாங்க. டேய் அவனுக்காக நீ இப்படி போகிறீங்க? டேய் என்னடா நீங்கள் அவனுக்காக இப்படி போகிறீங்க? சரி நம்மளுக்கு இருக்கட்டும். நாமெல்லாம் அவங்க வீட்டில் போனால் விட்டுருலாம். ஐயா தண்ணி குடிக்கிட்டு என்ன இப்படிட்டு இருக்கு? இது ஒன்று டெக்கரேட்டிக்காக நான் எடுத்து வந்துருக்கேன். இன்னையே தண்ணி இருக்கு, இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வேறு வழியில் ஆட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ ஒரே அடியில் சாகடிச்சிட்டேன். இவ்வளோ வேஸ்ட்டா? ஐயோ ஓடணுமா? இதுக்காக நம்ம உடச்சிட்டே வரோம். அங்கே போட்டுகிட்டே போவோம், போட்டுகிட்டே போயிட்டே இருப்போம், போட்டுகிட்டே இருக்கணும். போட்டு போயிட்டே இருக்கணும். அப்பா முடிச்சிட்டோம்ப்பா, சாமி முடிச்சிட்டோம். அங்கே போகிறதுக்காக நான் ஒரு வழி வச்சுருக்கேன். உள்ள ஸ்பைடர் என்னையா பண்ணிட்டு இருக்கு? நம்ம இதுக்குள்ள தண்ணி போக முடியுமா? டெக்கரேட்டிங்காக உள்ள ஸ்பைடர் இருக்கு. ஆட என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்? இது ஏறிச்சு. ஆக்ஸு எடுத்து போவோம். எங்கே கிட்டே எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நெடாக்ஸரா நான் அஷ்யூஸ்லின் பண்ணியிருக்கேன்டா. ஒரு அடியில் சாகுவாங்கடா.
சின்ன வீட்டை உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன் வாங்க. ஒரு வீடியோ நான் சுட்டி காமிச்சிருப்பேன். இவங்க ஒருத்தன் கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாகட நீ ஒன்று. அப்புறமா வாங்க வீட்டை சுட்டி காமிக்கிறேன். இதோ இதுதான் அருமையான வீடு பார்க்குறீங்களா? அருமையான வீடு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இருக்கணும் வீடு. இதோ இந்த வழியில் போனோன்னா இங்கே செஸ்ட் ஏகப்பட்ட இருக்கும். தான் இருக்கும். அது பக்கம் இது அப்படியே நமக்கு வந்தீங்கன்னா இங்கே சோஃபா இருக்கனால உட்காந்து டிவி பார்க்கலாம். அது பக்கம் இன்னொரு ரூம் காமிங்க. இந்த செக்யூரிட்டி கேமரா, நான் செக்யூரிட்டி கேமரா வச்சுருக்கேன் வரக்கூடாதுன்னு சொல்லி மூடிட்டு நம்ம இதில் கம்மியாக இருக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது ஒரு இதுங்க அந்த அப்படியே பாட்டு வரலாம். அதுதான் முடியும். அது யார் பூங்கா மாதிரி இருக்குது. அப்புறமா இன்னொரு ரூம் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸ்டெப்பு மாதிரி. ஸ்டெப்பில் போய் ஏறலாம். என்ன ஹேங் ஆகுதுங்க. அது பக்கம் இதா பெரிய டிவி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. டிவியே கிடையாதுங்க. அப்படியே பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதில் அப்படியே வேறு எதுவுமே இல்லைங்க. சின்ன வீடுங்க. ஏன் வர மாட்டேங்க? ஆமாங்க வராதுங்க. நம்ம கிரியேட்டிவில் இருக்கோம். இது மைண்ட் பண்ணுங்க. ட்ராக் வரைக்கும் அப்படியே போயிடலாமா? ட்ராக் வரைக்கும் நம்ம போயிடுவோம். அங்கே பெட் ட்ராக் வரைக்கும் நான் உடச்சிட்டே கொண்டு போய் காமிக்கிறேன். மைண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். மைண்ட் பண்ண இது என்ன இடம்? கரெக்டாக பெட் ட்ராக் இது இருக்கக்கூடாது சாமி. அடி எங்கேயா இருக்கோம்? ஒரு கேவு கூட இருக்கோம் நம்ம. ஐயா எவ்வளோ பெரிய கேவு. ஸ்டோன் இங்கே தான் இருக்குமா? டைமண்டாக கிடைக்காதா? பெட் ராக்கு. நாங்கள் பெட் ராக்கு வந்துட்டோம். வாங்க பெட் ராக்கு எப்படி இருக்குன்னு யா ஓப்பா குச்சேன் சாமி. என்னமோ இந்த கடையில் விட்டு வைக்க முடியுமா? விட்டுறா வைக்க முடியுது. கையிலே பெட்ரா குடிப்போண்டா. இங்கே தலையில் நிற்க மாட்டேங்குங்க. பெட்ரா கீழே ஏனேட்டு இல்லை. பெட்ராக் இங்கே வைப்போம். இங்கே மட்டும் வைக்குவோம். கீழில் கொஞ்சம் கஷ்டம். மூடி விட்டுருவோம். அதுக்கு மேலே எது வேணாம். ஓ வா இங்கே சுற்றி பார்க்கலாமா? வேணாப்பா சாமி. போகிற இடத்துக்கு நம்ம போக முடியாது. பாருங்க இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. இதுக்குள்ளே தான் வருது. நம்ம கிரியேட்டிவ் சர்வைவரில் வந்து எப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னையா அது நான் போகிறதுக்குள்ளேயே எப்படி திருச்சு. சரி நம்ம மைனிங் குறையோட கண்டுபிடிப்போம். செய்வோம். கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு இருக்கேன். டூனி அதோதான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதோதான் இந்த இடத்துல தான் நான் மெயின் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இது 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 இது
மெயின் பண்ணி இதுக்குள்ள இது எப்படி அழகா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்லாத தூக்கி போட்டு வாட்டர் ஊற்றி விட்டுருக்கு போகலாம். ஆமாம் எடுப்போம். சும்மா எடுத்திருக்கேன். நம்ம நெதிரேட்டிக்கு இது போடுவோம். அப்புறம் இது அது பார்க்குறோம், இது அது பார்க்குறோம். இது நல்லா இருக்க. இதை எடுத்து ஷீல் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓகே, அப்புறமா சீடு வேணும் நம்மளுக்கு. சீடை நம்ம முளைக்க வைக்க போகிறோம். பொங்கல் சீடு சீடு தான் வேணும். நம்ம சீடு ஒட்டுருவோம். எங்கே சீடு? இவ்வளோ நாளாக டெய்லி இருக்க சீடே காண. வீட்டு போடலாமா? சரி வேணாம், சீடு போடுவோம். பம்கின் சீடு வேணாம். பீட்ரூட் சீடு போடுவோம். நம்ம இதுவே பண்ணல, சாரி. இது ஒரு அவசரத்தில் இருக்கேன். ஓ சாரி. அவ்வளோதானா? அப்படி நினைப்பீங்க. ஆமாங்க, அவ்வளோதான். இது வேணும். எடுத்து அழகாக இங்கே தொங்கும். சரி, இது முடிச்சிட்டேன். டோர் வைக்கல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, நான் டோர் வைக்கல. நான் பண்ணேன், டோர் வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சீடை முன்னாடி இது என்ன ட்ரை ஆகும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் வாட்டர் பக்கெட் எடுக்க போக மறந்துட்டேங்க. இருக்குல்ல இதில் இப்படி இருக்கா? அப்புறம் இல்லை சீரம் அம்மை இதில் குடிச்சு நம்மளுக்கு இதுவாகாருங்க. அதில் போய் பார்க்கணும். குடிச்சிட்டிங்க, அவ்வளோதான் கதம். அவ்வளோதாங்க, இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஐயா, நம்ம இன்னும் ஃபுல்லாக பண்ணலையா? இருங்க, நான் ஃபில் பண்ணிடுறேன். இல்லை பண்ணாமல் இருக்கேன். இப்படி ஃபில் பண்ணிடுவோம். அவ்வளோ கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க மக்களே. சப்ஸ்கிரைபர் பாய் கைஸ். லைக்கும் அப்படியே போட்டுருங்க. சரி பாய் கைஸ். ஐயா, டோரை வைக்கல. பாய் கைஸ். டோர் நான் வச்சுருக்கிறேன். சரி பாய் கைஸ்.